கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்துகால் தியானத்துல கூட தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். மனிதனுடைய நல்வாழ்வுக்கு பின்னாடியும் மனிதனுடைய தீமையான காரியங்களுக்கு பின்னாடியும் மனிதனுடைய இருதயத்தில இருந்து வெளிப்படுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. எஸ்ராவினுடைய வாழ்க்கையில கூட பாபிலோன் தேசத்துல 70 வருட அடிமைத்தனத்துல இருந்து மறுபடி எருசலேமுக்கு வந்த இவர்கள் மறுபடியும் எருசலேமில் இருந்து வேறு ஏதாவது ஒரு தேசத்திற்கு அடிமையாய் போய்விடக் கூடாது என்கின்ற ஒரு தூர தரிசனம் இருந்ததுனாலதான் மாத்திரமல்ல தன்னுடைய சந்ததியும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அப்ப அடிமைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு என்ன தேவை, தனக்கு என்ன தேவை என்பதை அறிந்துதான் இருதயத்துக்கு தேவனுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் அறிவிக்கும்படியாய் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அநேக இருதயங்களை குறித்து நாம் பார்த்து வந்ததுல இந்த நாளிலும் கூட ஞானமுள்ள இருதயம் எனப்பட்டது நமக்கு மிக மிக அவசியம். தேவனோடு கூட 40 வருடம் நடந்த மோசே தன்னுடைய மரண காலத்துல ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். 90வது சங்கீதத்தினுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 90:12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். ஒரு மனிதனுக்கு ஞானம் எனப்பட்டது ஒரு காலத்துக்கு ஏற்ற ஞானங்கள் இருந்தால் போதாது. சாலமோன் கூட பாருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தார் என்றா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, சாலமோன் கர்த்தரிடத்துல என்ன வேணும் என்று கேட்கிறார்னா, உமது ஜனங்களை நியாய விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். இப்ப சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தாலுமே சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை தனக்கு வேண்டும் என்று கேட்கல. ஜனத்தை நியாய விசாரிக்கிறதற்கு வேணும், மக்களுக்காக எனக்கு ஒரு காரியம் செய்யும் என்று தான் கேட்டார். ஆனா மோசேயினுடைய ஜெபத்துல பாருங்க, எங்கள் நாட்களை எண்ணுவதற்கு தேவையான ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் அப்படிங்கிறார். இப்ப ஞானம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்மையை கொண்டு வருகிறது என்று வேதத்தில் அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டு இருக்குதுங்க. யோபுவின் புஸ்தகத்தில் கூட 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்பவன் யார்? தேவன் இருதயத்துல ஞானம் உள்ளவராயிருக்கிறாராம். அதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அளப்புகிற மூடனோ விழுவான் அப்படிங்கிறார். இப்ப இருதயத்துக்கு ஞானம் இருக்கிற போது அல்லது இருதயத்தில் ஞானம் இருக்கிறவங்களுக்கு
தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளுவாங்களாமா. அதே 16வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணுங்கிறார். அப்ப இருதயத்துல ஞானம் உள்ள ஒரு மனிதன் கட்டளையை ஏற்றுக்கொள்வான். அப்படின்னா கட்டளை இடும் என்று சொல்லி வேண்டுதல் செய்வான். அன்றைக்கு இயேசு கூட தண்ணீரின் மேல நடந்து வருகிற போது சீசர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரவு முழுவதும் அலைகளோடும் புயலோடும் காற்றோடும் கடலில இருள போராடி கொண்டிருக்கிறாங்க. இயேசு இவர்களை காப்பாற்ற கடலின் மேல் நடந்து வந்த போது பேதுரு கூட இயேசுவை நோக்கி, இயேசுவே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும் அப்படிங்கிறார். அப்ப இதே பேதுருவைத்தான் கர்த்தர் பாக்கியவான்னு சொன்னார். இப்ப பேதுரு என்ன கேட்கிறாருன்னா தேவனுடைய கட்டளையை கேட்கிறார். ஏன் இவர் கட்டளையை கேட்டார் அப்படின்னா, இயேசு எனப்பட்டவர் வார்த்தையா இந்த உலகத்துல வந்தவர், அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்குறவர், அவர் வார்த்தைக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் வார்த்தையின் மூலமாய் எனக்கு அவர் உதவி செய்ய முடியும் என்பதற்குத்தான் வார்த்தையவே கட்டளையாக கேட்கிறார். இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக இவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை தேவனுடைய கட்டளையின் மூலமாகத்தான் பெற்றாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்கள் கூட்டம், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரு, அது இல்லாம ஸ்திரிகள் குழந்தைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். அப்ப இவர்களுக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்வதற்கு முன்னாடி 50 பேராக அமரும்படியாக கட்டளையிட்டார் பாருங்க. இருதயத்தில் ஞானம் உள்ளவனுக்கு அற்புதம் முக்கியம் இல்லைங்க, கட்டளை முக்கியம். ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருது அப்படின்னா அந்த கட்டளையே அற்புதமானது. அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுகிற போது நம்ம அற்புதமா வாழ முடியும். இப்ப இயேசு சொன்னபடியே 50 பேரை அமர வைத்ததுனாலதான் அங்க மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அதனாலதான் பேதுரு இப்ப எதை கேட்கிறாருன்னா, நீ கட்டளையிடும் அப்படின்னார். உடனே இயேசு கமான் அப்படின்னார், COME கமான் அப்படின்னார். அந்த கட்டளை தான் கடலுக்கு மேல பேதுருவுக்கு முன்பாக நின்றது. தேவனுடைய கட்டளையின்படியே பேதுரு நடந்து போனாரே தவிர தேவனுடைய வார்த்தை வரவில்லை என்றால் பேதுரு இறங்கின போதே மூழ்கி இருப்பார். இந்த உலகத்துல அழிய போகிற மனிதன் வாழ்வதும் அல்லது எல்லோரும் அழிகிற இடத்துல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு பின்னணியில தேவனுடைய கட்டளை அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறது. அதனாலதான் ஞானி சொல்லும் போது சொல்றாரு, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுவான். இனி சொல்ல போனா கட்டளைகளை விரும்புவான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கட்டளையின்படி வாழணுமா இருந்தா முதல்ல இருதயத்துல ஞானம் எனப்பட்டது மிக மிக அவசியங்க. அன்றைக்கு எகிப்து தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது. எகிப்து தேசம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பஞ்சம் வரப்போகுது. இதை முன்னறிவித்து தேவனே யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு வருகிறார். எகிப்துல யோசேப்பை இருதயத்தில் ஞானம் உள்ளவனாய் பரிசுத்த ஆவியின் மூலமா உருவாக்குறார். சங்கீதத்துல ஒரு இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமா, புடமிட்டது என்றானா அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியது. சில நேரங்களில தேவனுடைய தரிசனம் கிடைத்தாலோ, தேவனுடைய அபிஷேகம் கிடைத்தாலோ, அல்லது தேவனுடைய ஊழியம் கிடைத்தாலோ நாமளாவே இருக்க மாட்டோம் பாருங்க. நாமளா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆர்டினரியா ஒரு மனுஷன மாதிரியே இருக்க மாட்டோம். பெரிய உன்னத நிலைமை அடைந்த மாதிரி ஆயிடுவோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதே மாதிரிதான். இவங்க அப்பா ரொம்ப இவனை நேசித்தாரு, பல வர்ண அங்கேயே அவனுக்கு உடுத்தி அழகுபடுத்தினாரு. இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறினா, தன் சகோதரர்கள் செய்த அக்கிரமங்கள் அனைத்தையும் தகப்பனிடத்துல போய் சொன்னான். இப்ப தகப்பன் எப்படி சகோதரர்களை நேசிப்பாங்க, அல்லது சகோதரர்கள் தன்னை எப்படி நேசிப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கல. ஆனா ஒரு நாள் வந்தது, இவங்க தகப்பனே
சகோதரர்களை விசாரித்து வரும்படிய பல வர்ண அங்கியை உடுத்தி ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. எதிர்பாராத விதமா இவருடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுங்க. சொந்த சகோதரர்களால குழியில போடப்படுறாரு. சொந்த சகோதரர்களால எகிப்து தேசத்துக்கு விற்கப்படுகிறார். ஏன் இது இவருக்கு நடக்குதுங்கிறது தெரியல. அந்த ஆரம்ப காலகட்டத்துல இவர் வாழ்க்கையில நடந்த எதுவுமே எவருடைய வாழ்க்கையிலயும் நடக்கல. இவர் விரும்பவும் இல்லை. விரும்பாத காரியமோ எவருடைய வாழ்க்கையில நடக்காத அத்தனையும் எதற்காக தேவன் இவர் வாழ்க்கையில அனுமதித்தார்னா, இருதயத்தில் ஞானம் உள்ளவனாகும்படியாகத்தான். அது மாத்திரமல்ல, போத்திப்பார் வீட்டுக்கு ஒரு அடிமையாக விற்கப்படுகிறாரு. போத்திப்பார் வீட்டுல அநேகர் வேலை பார்க்கிறாங்க. எகிப்து தேசத்துல இல்லாத ஆண்களா, அல்லது போத்திப்பாருடைய மனைவிக்கு போத்திப்பார் செய்யாத சேவையா? அந்த ஸ்திரீ யோசேப்பு மேல கண் போட்டு யோசேப்புக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படியா பல திட்டம் போட்டுட்டு இருக்கிறா, பல நாள் திட்டம் போட்டுட்டு இருக்கிறா. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்பை அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவரை பாதுகாக்கிறார். நீ சொல்ல போனா அவர் இருதயத்துல ஒரு சரியான ஒரு விருத்த சேதனம் பண்ணி தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்தினார். செய்யாத குற்றத்தின் நிமித்தமாய் சிறைச்சாலையில கொண்டு போய் போடப்பட்டது. சிறைச்சாலையிலையும் கூட அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள், அவைகளின் நடுவிலையும் கர்த்தர் அவரை உயர்த்தினார். இது எல்லாம் எதற்காகனா, இருதயத்தில் ஞானம் உள்ளவனாவதற்காகத்தான். அதனாலதான் யோசேப்பு எகிப்தை விட்டு விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி கூட தன் இருதயத்துல ஒரு நல்ல தீர்மானத்துல தன் தலைமுறை ஒரு நாள் இந்த எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாகி கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு போகும், அப்பொழுது தன் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று தான் உயிரோடு இருக்கும் போதே அந்திய காலத்தில் எழுதி வைத்துட்டு மரித்தாராம். இந்த யோசேப்பு பார்வோனை சந்திக்கிற ஒரு வேலை வருதுங்க. பார்வோனுக்கு ஒரே சொப்பனம். அந்த ஒரு சொப்பனத்துல ஒரு நதியிலிருந்து கொழு 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 என்று 7 பசுக்கள் எழும்பி வருது. அதே நதியிலிருந்து அருவருப்பும் அவலட்சணமும் கேவலமான சில பசுக்கள் பசுவையே பசு மேய்கிறதுங்க. அதாவது முதலாவது நதியிலிருந்து வந்த பசு பிள்ளை மேய்த போது கொழு கொழுவென்று இருந்தது. ஆனா அதே நதியிலிருந்து வேறு அவலட்சணமும் கேவலமான பசு பிள்ளை மேய்வதற்கு பதிலா பசுவை மேய்ததாமா. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை ஆகாரமாய் புசிக்கணும் என்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை புசிக்கிற போது நம்ம கொழு 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 என்று இருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயா இருக்கலாம், பூமிக்குரிய வாழ்க்கையிலேயா இருக்கலாம். மனிதனை முதலாவது படைத்த போது விருட்சத்தை ஆண்டவர் ஆகாரமாய் கொடுக்கிறார். இரண்டாவது பாவம் செய்ததுக்கு அப்புறம் கீரையும் பயிர் வகைகளையும் ஆகாரமாய் கொடுக்கிறார். நோவாவின் காலத்துலதான் மாம்சத்தை ஆகாரமாய் கொடுக்கிறார். அதுவே இஸ்ரவேலின் மக்கள் வனாந்தரத்துல நடந்து வந்த போது மன்னாவை ஆகாரமாய் கொடுத்தார். ஆனா இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் ஆகாரமாய் கொடுப்பதற்கு ஒப்பனையா தன்னுடைய உபதேசத்தில் வாழும்படியாக இயேசு சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பசுவை போல கொழு கொழு என்று இருக்கணும் இருந்தா பசுவுக்கு பிள்ளையும் பயிர் வகைகளையும் ஆகாரமாய் வைத்தது போல இயேசுவை புசித்து வாழணுங்க. இயேசு சொன்ன உபதேசத்துல வாழுவோம். அப்பொழுது நம்மளுடைய சரீர பிரகாரமாகவும் ஆரோக்கியமா இருப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியமா இருப்போம். தேவையில்லாத உலக உபதேசங்களை உள்வாங்கி கொண்டு அழிவின் மக்கள், விருத்த சேதனம் இல்லாத மக்களுடைய ஆலோசனையின்படி நடந்தோம்னா கட்டாயம் பாருங்க, நம்ம பசுவையே பசு சாப்பிட்டதுனால ஏதாவது ஒரு மாறுதல் நடந்ததான்னு பாருங்க. அது அவலட்சணம் அப்படியேதான் இருந்தது, அது கேவலம் அப்படியேதான் இருந்தது. இதனுடைய அவலட்சணமும் கேவலமும் பசுவை விட்டு விலகவே இல்லை. கொழு கொழு என்று இருக்கக்கூடிய பசுவை சாப்பிட்ட இந்த பசு கொழு கொழுன்னு தான் இருக்கணும், அதுக்கு பதிலா அப்படியேதான் இருந்தது. அதாவது நம்ம மூலமா
யாராவது சில பேர் வாழணுங்க. அதற்கு நம்மளால இயன்ற வரைக்கும் ஒண்ணு ஜெபிக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஊழிய செய்யலாம், அல்லது ஊழிய செய்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். அது இல்லாம ஒரு மனிதனையே ஒரு மனிதன் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, இதுதான் பசுவையே பசு சாப்பிடுவதற்கு ஒப்பனையா இருக்கு. கடைசியா இந்த தரிசனத்தை பார்க்கிறாரு. அதற்கப்புறம் ஒரு கதிர்கட்டு, 7 கதிர்கட்டு நல்ல விளைந்து வந்திருக்குது. ஒரு அவலட்சணமும் கேவலமான கதிர்கட்டு இந்த கதிர்கட்டை மேய்ந்து விடுகிறது. இந்த 2 தரிசனத்தை பார்த்து கலங்கி போயிருந்த பார்வோன், எகிப்து தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், எகிப்து தேசத்தில் இருக்கிற பூஜாரிகள், இன்னும் எத்தனையோ காரியங்கள் செய்கிறவர்களை அழைத்து தன்னுடைய தரிசனத்தை சொல்றாரு. அவர்களுக்கு அதனால் அர்த்தம் சொல்ல முடியல. இந்த பானபாத்திரக்காரன் எனப்பட்டவன் பார்வோனுடைய அரண்மனையில செய்யாத குற்றத்தி நிமித்தமாய் சிறைச்சாலையில இருந்ததுனால சிறைச்சாலையில யோசேப்பை சந்திக்கிறாரு. இந்த பானபாத்திரக்காரனுடைய தரிசனத்தை யோசேப்பு விளக்கினாரு. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து கொள்ளுனாரு. ஆனா அதை மறந்து விட்டார். இப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன் இந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிமுகப்படுத்தின உடனேயே ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை தன்னிடமாய் அழைக்கிறார். அழைத்து தன்னுடைய தரிசனத்தை சொல்லுகிறார், தனக்கு காண்பித்த. அப்பொழுது அந்த தரிசனத்தையும் தரிசனத்துடைய அர்த்தத்தையும் யோசேப்பு சொல்றார். 7 வருஷம் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பா இருக்கும். 7 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரும். இந்த பஞ்ச காலத்துல தேசம் காக்கப்படணுமா இருந்தா செழிப்பான காலகட்டத்திலேயே தானியத்தை சேகரித்து வைக்க வேண்டும் என்று யோசேப்பு பார்வோனுக்கு சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 41வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துல, ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. சார், ஒரு தேசத்தை ஒரு மனுஷன் ஆளணுமா இருந்தா, ஒருவேளை வார்டு மெம்பரா இருக்கலாம், பிரசிடண்டா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், சிஎம்ஆ இருக்கலாம், பிஎம்ஆ இருக்கலாம், கவர்னரா இருக்கலாம், குடியரசுத் தலைவராகவே இருக்கலாங்க. அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியத்தை பரிசுத்த வேதாகமத்துல யோசேப்பின் மூலமாய் கர்த்தர் சொல்றாரு. அந்த மனிதனுக்கு என்ன இருக்க வேண்டுமாமா? முதலாவது விவேகம் எனப்பட்டது இருக்கணும். 2வது ஞானம் இருக்கணும். பாருங்க, இந்த விவேகமும் ஞானமும் இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு தன் மனதுல தோன்றினதையெல்லாம் செயல்பட்டோம்னா ஜனங்கள் அழிந்து சீரழிந்து போயிருவாங்க. பாருங்க, தேசமும் ஒன்றுமில்லாம போயிடும். அந்த எகிப்து தேசத்துல இந்த பார்வோனுக்கு அப்புறம் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான். அந்த யோசேப்பை அறியாத பார்வோனுக்கு விவேகமும் இல்லை, ஞானமும் இல்லை. இது நிமித்தமா இதே எகிப்து யோசேப்பின் நிலமாய் செல்வ செழிப்பாய் மாறினது. கர்த்தரையும் யோசேப்பையும் அறியாத பார்வோன் வந்தபோது எகிப்தே மெலிந்து போயிட்டு. அப்ப பார்வோன் இடத்துல யோசேப்பு சொல்லுகிற போது பார்வோன் யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 39வது வசனத்துல, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. எகிப்து தேசத்துல யோசேப்பை போல ஒரு மனிதனுக்கு கூட இப்பேற்பட்ட விவேகமும் இல்லை, ஞானமும் இல்லை. இப்ப யோசேப்புக்கு இந்த விவேகமும் ஞானமும் எப்படி வந்ததுன்னா, கர்த்தரே கூட இருந்து தன்னுடைய ஆவியை கொடுத்து தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து இப்படி விவேகமும் ஞானமும் உள்ள மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். இப்போ தேவனுடைய ஞானத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம்னா தேவன் நமக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துல இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துல வருவதற்கு கர்த்தர் யோசேப்புக்குள்ள உருவாக்கின காரியம்தான் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதன். இப்ப நீங்களும் நானும் விவேகமும் ஞானமுமாய் இருக்கும்போது தேவன் எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களில யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது.
யோபு 37:16 மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ கேட்கிறாரு பாருங்க. மேகத்து தொங்க விடுறாராம். தொங்க விட்டது மாத்திரமல்ல, அந்த மேகத்தின் மின்னலை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே மிக மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஞானமாய் வானத்தை சிருஷ்டித்தாராமாங்க. அந்த வானத்துலதான் இவைகளை எல்லாம் தொங்க விட்டு ரசிக்கிறார். அது மின்னல் அடிக்கிற போது இந்த மேகத்துக்குள்ள இருந்து மின்னல் பிரகாசிக்குதாமா. அதோடு கூட தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமா இருக்கும். பூமியே குளிர்ந்து போய் இருக்கிற போது மனிதன் உடுத்தி இருக்கிற வஸ்திரத்துல எப்படிங்க ஒரு சூடு உண்டாகுது? அது ஆச்சரியமான காரியம் பாருங்க. நல்ல ஜர்க்கின் போடுறோம், உள்ள இன்னர் போடுறோம், அதுக்கு மேல சொட்டர் போடுறோம், இந்த பூமியே நனையுது. ஆனா இவைகள் உடுத்தி இருக்கிற வஸ்திரத்தினால மனுஷனுடைய சரீரம் சூடா இருக்குது. இதெல்லாம் தேவனுடைய தெய்வீக ஞானம் அப்படிங்கிறார். இதே சங்கீதக்காரர் சொல்லும் போது சொல்றாரு, ஞானம் எப்படி வரும், அந்த ஞானத்துல மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எப்பேற்பட்டது என்று 119வது சங்கீதத்தினுடைய 98வது வசனத்திலையும் 100வது வசனத்திலே சொல்றாரு, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அதாவது தேவனுடைய கற்பனைக்குள்ள ஒரு மனுஷன் வர்றானா, அந்த கற்பனை பாருங்க அந்த மனிதனை எதிர்க்கிறவர்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனா மாற்றுமாமா. இன்னைக்கு எல்லாருமே எதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு கூட சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவான், கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறோமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான்கிறார். ஆனா நாம எதை கேட்டா எது வருங்கிறது நமக்கு தெரிய மாட்டேது பாருங்க. இயேசு சொல்லும் போது சொல்றாங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்போ வரும்னா, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும். தேவனுடைய கற்பனை எனப்பட்டது கடினமானது இல்லை. இன்னைக்கு அநேக பேர் ஞானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாததுனாலதான். ஒவ்வொரு காரியத்திலையுமேங்க ஒரு சில ஞானம் இருக்குது, ஆனா தேவனுடைய கற்பனையின்படி வாழும்போது எல்லா இடத்திலும் நம்மளால ஞானவான்களாய் வாழ முடியுமா? இப்ப தேவனுடைய கற்பனை நமக்கு கடினமானதல்லங்கிறார். இதே 100வது வசனத்துல சொல்லும் போது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எனக்கு ஞானத்தின் ஆவியை தாரும் என்று கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும், உம்முடைய கட்டளையின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும், உம்முடைய கற்பனை என்ன என்பதை எனக்கு விளக்கி தாரும், உம்முடைய கட்டளைக்கு படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கற்பனையும் கட்டளையின்படி நடக்கிற போதுங்க ஞானம் முதியோர்களை பார்க்கிலும் அதிகமா இருக்குமாமா, சத்துருக்களை பார்க்கிலும் அதிகமா இருக்குமாமா. வேதத்துல கூட ஒரு பிள்ளை ஞானம் உள்ளவனா இருந்தான்னா அவங்க தகப்பனாருக்கு கிடைக்கக்கூடிய சில மேன்மையான அனுபவத்தை இதே ஞானி சொல்லும் போது சொல்றாரு. இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்திலே இருக்கிற பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஸ்தானத்துக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க. அப்ப நாம ஞானம் உள்ளவர்களா இருக்கணுமா இருந்தா தகப்பனாருடைய போதகத்தை கேட்கணுங்க.
இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கறதே கிடையாது. அப்புறம் எப்படி ஞானம் வரும்? அப்ப கர்த்தருடைய உபதேசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பேதுருவினுடைய அழைப்புக்கு முன்னாடி கர்த்தர் காண்பிக்கிறார். அவருக்கு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு இருக்கிறாருங்க. ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. வீட்டுல மிகப்பெரிய தேவை இருக்குது. மனைவி இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, இன்னும் அவருடைய பிசினஸுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அத்தியாவசியத்துக்காக பணங்கள் தேவைப்பட இருக்குது. ஆனா இயேசு தேடி வந்து, பேதுருவே, உன் வீட்டு தேவைக்கு இவ்வளவு காசு தர்றேன், இதை வச்சுக்கோ. உன் மனைவியினுடைய தேவைக்கு இவ்வளவு பணம் தர்றேன், உன் குடும்பத்தினுடைய அத்தியாவசிய தேவைக்காக இவ்வளவு பணம் தர்றேன், நீ இவ்வளவு போராடி கொண்டு இருக்கிற என்று சொல்லி பேதுருவுக்கு வந்த உடனேயே மீனையும் கொடுக்கல, தேவையான பணத்தையும் கொடுக்கலைங்க. வந்த உடனே இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்பதை அறிந்து சற்றே ஆழத்துல தள்ளி கொண்டு போய் விடும்படியா கேட்கிறார். அதன் அடிப்படையில உட்கார்ந்து ஜனங்களுக்கு இயேசு உபதேசம் பண்ணினாராம். ஜனங்களுக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணல, இந்த படகை கொடுத்த பேதுருவுக்கு சேர்த்திய உபதேசம் பண்ணினார். இதற்கு பின்புதான் பேதுருவனிடத்துல சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். சார், உபதேசம் பண்ணுவதற்கு முன்னாடியே ஏன் வந்த உடனே ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொல்லி இருக்கலாமே? அப்ப உபதேசம் எனப்பட்டது ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. பாருங்க, இயேசு கூட இந்த உலகத்துல வந்து ஏன் உவமைகளை சொன்னாரு, ஏன் பரலோக ராஜ்யத்தை உபதேசித்தாருன்னா, தேவன் இன்னார் என்பதை ஜனங்கள் மறந்துட்டாங்க. அந்த நாட்கள் இருக்கிற ஆசாரியர்கள் கூட தேவனை கொடூரமானவராய் காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசு இந்த உலகத்துல வந்து ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் எப்பேற்பட்ட உறவு, அப்பேற்பட்ட உறவு தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறது என்பதை விளங்க வைப்பதற்காகத்தான் அநேக உபதேசங்களை கொடுத்தார். இப்ப பேதுரு கேட்ட உபதேசத்துல பேதுரு தேவனிடத்துல என்ன சொல்றாருன்னா, ஐயரே, ராமுழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று ஒரு வலையை போடுறாருங்க. ஒரு படகு நிறைய மீன் கிடைக்குது. இந்த ஒரு படகு நிறைய மீன் கிடைத்த உடனேயே பேதுரு அல்லேலுயா ஸ்தோத்திரம் என்று கரைக்கு இழுத்துட்டு வராம தன்னுடைய சகோதரர்களுக்கு சைகை காண்பித்தாராமா. தன்னிடத்துல இருக்கிற ஒரு படகை மீனை எடுத்து தன் சகோதரர்களுக்கு இலவசமா கொடுத்தார். அப்ப இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் தேவனுடைய உபதேசத்துலதான் வருங்க. ஏன்னா நம்ம இருதயம் ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்ச இருதயம். பாருங்க, சாப்பிட்ட கையோடு கூட நம்ம காக்காய துரத்த மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு கஞ்சத்தனம் உள்ள ஒரு இருதயம். இந்த இருதயத்துல ஒரு மீன் இல்ல, ஒரு படகு மீன் இலவசமா கொடுக்கணுமா இருந்தா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போய் வேலை செய்யணும். அதனாலதான் ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல போதனை செய்வார். பாருங்க, அப்ப பிள்ளை வந்து போதனையில நடக்கிற போதுதான் இரண்டாவது ஒரு காரியம் நடக்கும். பாருங்களேன், இதே 15வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். ஒரு மனிதன் தகப்பனை சந்தோஷம் பண்றதும் ஒரு மனுஷன் தாயை அலட்சியம் பண்றதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான், புத்தி இல்லாத மதீனமான மகன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அப்ப ஏன் உபதேசம் வந்து தேவன் நமக்கு கொடுக்கிறார்னா அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். இப்ப பேதுரு ஒரு படகு மீன் இலவசமாய் கொடுக்கும் போது இயேசுவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? பேதுருவுக்கு 2 படகு மீன் கொடுத்தா பேதுரு அதுல ஒரு படகு மீனை எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்.
அதைத்தான் இயேசு சொல்றாரு, 2 வஸ்திரம் இருந்தா இல்லாத ஒருவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுங்க. இப்ப ஞானமுள்ள இருதயம் எப்படி வருதுன்னா தேவனுடைய உபதேசத்துலதான் வருது. இன்னொரு இடத்துல கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். பிள்ளை பெத்தெடுக்கிறது பெருசு இல்லைங்க, அந்த பிள்ளை ஒரு ஞானச்சியா இருக்கணும், ஒரு ஞானவானா இருக்கணும். பேருக்கு ஞானமுத்துன்னு பேர் வச்சுக்கலாம், பேருக்கு ஞானச்சின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனா ஞானம் இல்லாமல் இருக்கிறது தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. படிக்கிற காரியத்திலையா இருக்கலாம், பெரியவர்கள் மத்தியில் அமருகிற காரியமா இருக்கலாம், பேசிக்கொள்ளுகிற காரியத்திலையா இருக்கலாம். ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ ஞானமாய் நடக்கிற போது அந்த தகப்பனுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். வேதத்துல கூட ஒரு வாலிபனை ஒரு அசுத்தாவி பிடிச்சிருதுங்க. இந்த அசுத்தாவி சில நேரம் அந்த பிள்ளையை நெருப்புல தள்ளுது, சில நேரம் தண்ணீர்ல தள்ளுது. இந்த தண்ணீரிலையும் நெருப்புலையும் பிள்ளை விழுந்து மடிந்து போய்விடக் கூடாதே என்று இந்த தகப்பனார் இந்த பிள்ளையோடையே இருக்கிறாருங்க. சில பேர் சொல்றாங்க, சில இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, இந்த பிரச்சனை மாறிடுங்கிறாங்க. அந்த தகப்பனார் பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறாருங்க. பணம் தான் செலவழிஞ்சதே தவிர பிள்ளைக்கு ஒரு மாறுதலும் வரல. கடைசி அந்த பிள்ளை இப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி தன் இருதயத்தை பிள்ளையை அப்படியே வளர்த்துவதற்கு தன்னை முற்பட்டு விட்டார். கடைசியா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்துல கூட்டிட்டு வர்றாரு. அந்த நாட்களில இயேசுவும் பேதுருவும் யாக்கோபு யோவானும் மறுரூப மலையில சிலுவையில் அவருக்கு மறிய போகிற காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணும்படியா மோசேயோடு எலியோடும் மறுரூப மலைக்கு கடந்து போய் விடுகிறாங்க. இப்ப இவரை தேடி வந்த போது அவர் இல்லை, அவருடைய சீசர்களிடத்துல போய் கேட்கிறார். அவர்கள் சீசர்களினால இந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியல, இவங்க இப்பேற்பட்ட போராட்டத்துல இருக்கிறாங்க என்று அறிந்து அந்த மறுரூப மலையில நடந்த அந்த கான்பிடன்ஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இயேசு உடனே கீழே வர்றார். வந்தபோது அங்க மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்ப அந்த பிள்ளையினுடைய தகப்பனை பார்த்து கேட்கிறார், இந்த பிள்ளைக்கு இது எப்பொழுது இருந்து இருக்குது அப்படின்னு. அந்த தகப்பனார் ஒருவேளை இத்தனை வருஷமா இருக்குது, இத்தனை மாசமா இருக்குது, இத்தனை நாளா இருக்குதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்லாம, இது சிறு வயதிலிருந்தே இருக்கிறது, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி செய்யும். சில நேரம் இந்த பிசாசு அக்கினில தள்ளுகிறது, சில நேரம் தண்ணீரில தள்ளி விடுகிறது அப்படிங்கிறார். அந்த நேரத்துலதான் இயேசு கேட்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெபிக்கும் போதே ஏதாகிலும் செய்யன்னு கேட்க கூடாது. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, நீ செய்யும் என்று கேட்கணும். உடனே ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று அந்த தகப்பனார் வேண்டுதல் செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்க, பிள்ளை வேதனைப்படுகிற போது தகப்பனும் சேர்ந்தே வேதனைப்படுறார். இது எத்தனையோ பிள்ளைகளுக்கு தெரியறதே இல்லை. சில பிள்ளைகள் தவறுதலான மனிதர்கள் கையில போய் சிக்கி, சில பிள்ளைகள் தவறுதலான மனிதர்களுடைய ஆலோசனையை போய் தங்கள் வாழ்க்கையை அழித்து தப்பான இடத்துக்கு போகிற போது அந்த பிள்ளை மாத்திரம் பாதிக்கப்படுறது இல்லைங்க, அந்த பிள்ளையை நம்பி கொடுத்த பெற்றோரும் பாதிக்கப்படுறாங்க. அந்த பிள்ளையை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டமும் சேர்ந்து இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிறது. அன்றைக்கு ஆதாம் மனைவியினுடைய ஆலோசனையை கேட்டு கனியை புசித்த போது ஆதாமுக்கு மாத்திரம் அழிவு வரலைங்க, ஆதாம் ஆள வேண்டிய பூமிக்கு சேர்த்தே அழிவு வந்துருச்சு. கர்த்தர் ஆதாமிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டு இருக்குங்க. சார், பூமி என்ன தப்பு பண்ணுச்சு? ஆதாம் இலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சாரு, ஏவாள் அந்த கனியை கொடுத்தாங்க, சர்வோ வஞ்சித்து ஏவாளின் இடத்துல கொடுத்துச்சு. இவங்களுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பூமிக்கு ஏன் சாபம் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த மனுஷன் தாங்க பூமியை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்துல படைக்கப்பட்டான்.
இந்த மனுஷனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினால இந்த மனுஷன் ஆள வேண்டிய பூமி மனுஷன் ஆள முடியாம போறதுனால அது முள்ளும் குறுக்கும் முளைக்கிறதா மாறுது. நீ போன சபிக்கப்பட்டதா போயிருது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடக்கும் போது அவங்க மனைவி வீட்டோரத்தில் கனி தரக்கூடிய திராட்சை கொடியை போல இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் பந்தியை சுற்றி இருக்கிற ஒரே மர கண்டுகளை போல இருப்பாங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை அவனை பின்தொடரும். அதே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படல, கர்த்தருடைய வழியில நடக்கல, மனைவி எப்படி கனி கொடுப்பாங்க? பிள்ளைகள் எப்படி பந்தியை சுற்றி ஒளிவு மர கண்டுகள் போல இருப்பாங்க? ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி நன்மை கிருபையை பின்தொடரும்? அப்போ ஒரு தகப்பன் நடக்க வேண்டிய வழியில அவரு நடக்கிற போது மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்படி நடப்பாங்க. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்காத ஆதாமின் நிமித்தமாய் அவருக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருந்த திட்டமும் ஒன்றும் இல்லாம போயிட்டு. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த ஞானம் உள்ள ஒரு இருதயம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சாலமோனினுடைய ஞானத்தை குறித்து சாலமோனின் நாட்களில யாரோ ஆச்சரியப்பட்டு விசாரித்திருக்கிறாங்க. ஆனா இயேசு சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறாராமா. அப்ப சாலமோனின் ஞானத்தை குறித்து 2 முக்கியமானவர்களுடைய சாட்சியை பார்த்து சாலமோனிலும் பெரியவராகிய இயேசுவின் ஞானத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 7வது வசனமும் 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலையும் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் உம்முடைய விருப்பத்தின்படியே நான் செய்வேன் என்றார். அதாவது ஈராம் எனப்பட்டவர் தாவீதினுடைய சிநேகிதர். இந்த தாவீதினுடைய சிநேகிதர் இப்ப சாலமோனுக்கு சிநேகிதா மாறுறாரு. சாலமோன் கேட்ட தேவாலயத்திற்கு தேவையான வேலையாட்களையும் மரங்களையும் ஈராம் கொடுத்து அனுப்புறார். 2வது காரியம் 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல அதுல 4லிருந்து வாசிக்கிறோம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசைகளையும் அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரங்களையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளை பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது அப்படிங்கிறார். சார், இந்த எத்தோபிய ராஜஸ்திரி ஆகிய சேபாஸ்திரி கேள்விப்பட்டது ஒருவேளை கடுகளவு. ஆனா இன்றைக்கு எருசலேம்ல பார்த்தது மலையளவுல இருக்குதுங்க. அவர் வீட்டுக்குள்ள போறது வர்றது, அவர் வீட்டினுடைய கட்டமைப்பு, அவருடைய பணிவிடைக்காரங்க, அவர் தேவாலயம் கட்டினது, தேவாலயத்துக்குள்ள போறது வர்றது, ஆராதனை முறைமைகள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த சேபாஸ்திரியினால இந்த ஞானத்தை அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு ஞானம், இந்த ஞானம் பாருங்க அவருடைய பிள்ளைகள்ல ஒருத்தருக்குமே இல்லை. ஆனா இயேசு சாலமோனிலும் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய ஞானம் குழந்தையாய் இருக்கும் போதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 2வது அதிகார கடைசி வசனத்துல சொல்லுகிறது, அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சாராமா. அந்த ஞானம் தான் பாருங்க எப்பேற்பட்டதா இருந்தது என்று அந்த ஊராரை சொல்றாங்க. இயேசு பிறந்த ஊரார் சொல்றாங்க,
மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 54வது வசனத்துல, தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெபாலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டாலும் இன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். இப்ப இயேசுனுடைய ஞானத்தை இயேசுவில் பிறந்த ஊர்ல இருக்கிற மக்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தெய்வீக ஞானமா இருந்தது. ஆனா இயேசு மரிக்கிற போது இந்த ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையில இலவசமா தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலேயே சொல்றாரு, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலமும் தேவ ஞானம் உள்ளவருமாயிருக்கிறார். கர்த்தரை கேள்விப்படுறதுனால ஞானி அல்லங்க, கர்த்தருக்குள்ள வருகிறதுனாலதான் அவன் ஞானி ஆகிறான். யாத்திராம புஸ்தகத்தினுடைய அப்ப தேவனுடைய ஆவியானவர் வருகிற போது நம் இருதயம் ஞானம் உள்ளதாய் மாறுவது மாத்திரமல்ல, தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழவும் கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம இருதயத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக ஞானத்தை கேட்க கூடாது பாருங்க. ஏன்னா அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஞானமும் சேர்ந்தே முடிஞ்சிடும். இப்ப ஜனங்களை நியாய விசாரிக்கிறதற்கு மாத்திரம் ஞானத்தை கேட்ட சாலமோன் ஜனங்களை நியாய விசாரிக்கிறதற்கு மாத்திரம் ஞானத்தை பயன்படுத்தினார். ஆனா பின் விளைவு என்ன? அவருடைய பிள்ளைகளுக்கு கூட அவர் ஞானத்தை கொடுத்துட்டு போல. ஆனா இயேசு அப்படி இல்லை. பிறந்த போதே தேவ கிருபை மனுஷ தெய்வ வளர்த்தி ஞானம் இருந்தது. அவர் வாழ்ந்து மரித்து பரலோகத்துக்கு போகும்போது கல்வாரி சிலுவையில இந்த ஞானத்தை சேர்த்திய நம்ம கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப இயேசுவே நமக்கு தேவ பலமோ இயேசுவே தேவ ஞானமா இருக்கிறபடினால இயேசுவை அறிய அறிய நம்ம இருதயம் ஞான இருதயமா மாறுது. எது கர்த்தருக்கு பிரியம் எது கர்த்தருக்கு பிரியமில்லை என்பதை நம்ம இருதயமே பகுத்தறிந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த நாள்ல நீங்களும் நானும் ஞானத்தை கேட்பதற்கு பதிலாக சங்கீதக்காரர் சொன்னது பாரு, கட்டளையை கேட்போம், கற்பனையை கேட்போம். இந்த கட்டளையும் கற்பனையின்படி வாழுகிற போது நம்மளுடைய வயது மூத்தவர்களை விட கர்த்தர் நம்மளுடைய ஞானவான்களாய் மாற்றுவார். நம்மளுடைய சத்துருக்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை ஞானவானாய் மாற்றுவார். நாளை ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். எங்கள் இருதயத்தை நீர் ஞானமுள்ள இருதயமாய் மாற்ற சித்தம் கொண்டதற்காய் சோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.